பண்ணுறான். யுத்த காலத்துக்கு வந்துட்டான், எல்லாருக்கும் பானத்தால் அடிக்கிறான். திருப்பி இவா வானரால் பிரயோகிக்கிறா, விலகி ஓடிடுறான். எங்கே இருக்கான்னு தெரியல இந்திரஜித்து. அந்த மாதிரி யுத்தம் நடந்துகிட்டே இருந்த உடனே லக்ஷ்மணனுக்கும் இந்திரஜித்துக்கும் யுத்தம் ஏற்படுறது. மறைஞ்சு அடிக்கிறான். ஆனால் இவனால் ராமன் லக்ஷ்மணால் 2 பேரும் பானம் பிரயோகிக்கிறா, திவ்யமான அஸ்திரங்கள்லாம் பிரயோகிக்கிறா இந்திரஜித்து மேலே. ஆனால் இந்திரஜித்து மேலே ஒன்றுமே படவே இல்லை, விலகிடுறான். அவன் அங்கேருந்து போடக்கூடிய பானமெல்லாம் பானரால் மேலே படுறது. ஒவ்வொரு கோஷ்டியும் அப்படியே பேட்சாக கீழே விடுறான். பானம் படுறது. இவன் ராமன் ரொம்ப சங்கடப்பட்டார், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இப்படி பண்ணுறானேன்னு. உடனே இளைய பெருமாள் கோபத்தோட ஒரு வார்த்தை சொன்னார் ராமன் இடத்துல. சுவாமி, அண்ணா, இவெல்லாம் இப்படியே விட்டா சரிபட்டு வராது. இவன் இவனுடைய தொல்லை ரொம்ப தாங்க முடியல. நான் ஒரு பிரம்மாஸ்திரம் அபிமந்திரணம் பண்ணி பிரம்மாஸ்திரம் விட்டுடுறேன். ராட்சசால் மொத்தமும் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவா, எல்லாத்துக்கும் மரணம் ஏற்படட்டும் அப்படின்னு அண்ணாவரிடத்தில் கேட்குறான். சக்கரவர்த்தி திருமகன் சொல்கிறார், லக்ஷ்மணா கோவப்படாதப்பா, பிரம்மாஸ்திரம் போடுறத பற்றி இல்லை. இந்திரஜித்து ஒத்தனுக்காக வேண்டி நீ பிரம்மாஸ்திரத்தை போட்டினா எல்லா ராட்சசாலும் போயிடுவா. அது நமக்கு அது உத்தேசியம் இல்லை. அதனால் அதனை பண்ணக்கூடாது. இந்திரஜித்தை மாத்திரம் ஒழிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பாருன்னு பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் அந்த ரதத்திலேயே மேகத்திலேயே மறைஞ்சு போய் அப்படியே போனவன் மேற்கு கோபுர வாசல் போயிட்டான். போனால் அங்கே ஆஞ்சநேயர் வானராள்லாம் சில பேர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கா. அவள் இடத்துல யுத்தம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இவன் என்ன பண்ணினா, ஒரு மாயா சீத்தை, மாயினால் ஒரு சீத்தை மாதிரி ஒரு பிம்பம், ஒரு பொம்மை மாதிரி சீத்தை மாதிரி பண்ணி, உண்மையான சீத்தை மாதிரியே இருக்கும் பார்த்தாக்க, அந்த மாதிரி சீத்தை மாதிரி பண்ணி அந்த சீதையினுடையதான கழுத்தை வெட்டி, அது யாருக்கு நேரம், ஆஞ்சநேயனுக்கு நேரம், ஆஞ்சநேயன் பார்த்துட்டார். கழுத்தை வெட்டி வதம் பண்ணின மாதிரி காண்பிச்சு விடுறான். காண்பிச்சுட்டு மறைஞ்சு போயிடுறான் இந்திரஜித். அதை பார்த்துட்டதான ஆஞ்சநேயன் இந்திரஜித்தை கத்தரர், இந்திரஜித்தை ஏசரர். இங்கிருந்து பக்கத்தில் இருக்கிற மலையை பிடிங்கி தூக்கி எறிகிறார், கல்லை பிடிங்கி தூக்கி எறிகிறார். மகாபாபி இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு அவனை விரட்டிட்டு அவன் மேலே ஒன்றுமே விழல, அவன் தப்பிச்சுட்டு போயிட்டான். ஆஞ்சநேயன் அழுதுண்டே குமரி கொண்டு இவர் ராமபிரான் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி நம்ம எதுக்காக எந்த சீதையை தேடி நாம் இவ்வளோ தூரம் யுத்தம் பண்ணுறோமோ, எந்த சீதையை தேடி நம்ம இங்கே வந்தோமோ, எந்த சீதையை தேடி எல்லாரையும் நம்ம இழந்தோமோ, அந்த சீதையை கழுத்தை விட்டுட்டா வதம் ஆயிடுது அப்படின்னு அழுதுண்டே சொன்ன உடனே வேற யாராவது சொல்லியிருந்தா கூட ராமபிரான் நம்பியிருக்க மாட்டார். ஆஞ்சநேயன் சொன்ன உடனே நம்பிட்டார். ஆஞ்சநேயன் சொன்ன உடனே நம்பின சக்கரவர்த்தி திருமகன், ஒரு மனைவி இழந்துட்ட ஒரு கணவன் எப்படி பிரலாபிப்பானோ, எப்படி துக்கத்தை தெரியப்படுத்துவானோ, எப்படி கீழே விழுந்து பிறண்டு அழுவானோ, அந்த மாதிரி கீழே விழுந்து புலம்புற. இதை எப்படியோ காப்பாற்றியுள்ளார்னு நினச்சிட்டு இருந்தேனே, எனக்கு இப்படி ஒரு ஸ்திதி ஏற்பட்டு போயிடுதே அப்படின்னு அழுது புலம்புற. அந்த சமயத்தில் வெளியில் போயிருந்ததான இளைய பெருமாள் லக்ஷ்மணன் அப்போ தான் அங்கேருந்து உள்ளே வந்த உடனே விஷயத்தை கேள்விப்படுறார். உடனே அவனுக்கு ஒரு கோபம் வருது இளைய பெருமாளுக்கு. ஏற்கனவே ஒரு கோபம் வந்துடுதோ இல்லையோ, அயோத்தியில் இருக்கும் பொழுது ஒரு கோபம் வந்துடுத்து இளைய பெருமாளுக்கு. என்ன கோபம் வந்துடுத்துன்னா, மறுநாள் காலம்புற முடிசூட்டுறதுன்னு முடிவாயிடுத்து. மறுநாள் காலம்புற யாக காரியங்கள்லாம் முடிச்சுட்டு சித்தமாக இருக்கா. கௌசல அம்மா யார் யாருக்கு தானம் பண்ணணுமோ தானம் பண்ணிட்டோ அவள் சித்தமாக இருக்கா அரண்மனையில். ஆனால் இன்னும் ராஜாவை காணுமே. வசிஷ்டர் காத்துட்டு இருக்கார். வசிஷ்டர் குலகுரு, அவர் வைதிக பிரக்கிரியெல்லாம் பண்ணணுமேன்னு காத்துட்டு இருக்கார். அவர் எங்கே இருக்கார், ராஜா எங்கே இருக்காருன்னு தேடி இருக்கும் பொழுது கைகேயினுடைய அரண்மனையில் இருக்கா, அந்த புறத்தில் இருக்காருன்னு விஷயத்தை கேள்விப்பட்டார். சுமந்திரரை அனுப்புகிறார். சுமந்திரர் போய் பார்க்குறார். பார்த்தா சோகத்தோடு உட்காந்துருக்கக்கூடிய தசரதர் சக்கரவர்த்தி திருமகன். என்ன சோகம், என்ன இப்படி இருக்காரே அப்படின்ன உடனே அதை சமாளிக்கிறாளாம் கைகேயி. வேற ஒன்றும் இல்லை, பையனுக்கு அவருடையதான மூத்த பையனுக்கு ராமபிரானுக்கு முடிசூட்டணும் இல்லையோ, அதை பற்றி ராத்திரி பூரா பேசிகிட்டு இருந்தார். அதில் அலட்டின்னு இருந்தார். அதனால் முகம் இப்படி வாட்டமாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, நீர் பண்ண வேண்டிய காரியம் அது மாதிரி ராமபிரான அப்பா கூட்டான்னு சொல்லி அழைச்சின்னு வாங்கோ அப்படின்னு சொல்லி நியமிக்கிறா. ராமன் சித்தமாக இருக்கார். நம்மளை பட்டம் கட்டி ஆச்சரியமாக
யானை மேலே அம்பாரியாக வந்து வேதோக்தமாக நடக்க போகிறது அப்படின்னு நினச்சி சந்தோஷத்தோடு இருக்க